ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். ஸ்ரீ கிருஷ்ண கீதம் என்னும் நமது யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு முக்கிய காணொளி மூலம் பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய ஒரு முக்கிய தகவலை தாங்கி வரும் காணொளியாக அமையப்பெற்றுள்ளது. ஆம், கடந்த 10 வருடங்களாக பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களை கொண்ட 700 ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு ஸ்லோக வாரியாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் அனுதினமும் அநேக தினங்கள், குறிப்பிட்ட சில முக்கிய தினங்களை, வழிபாட்டு தினங்களை தவிர, அதாவது அடியேன் ஏதாவது கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தால் ஒழிய மற்ற அனைத்து நாட்களிலும் ஸ்ரீமத் பகவத்கீதையை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஸ்லோக வாரியாக ஒவ்வொரு ஸ்லோகமாக பிரித்து வாட்ஸ்அப் சமூக வலைதளம் வாயிலாக பல பக்தர்களுக்கு தொடர்ந்து அனுப்பி வருகிறோம். இந்த கைங்கரியம் 3வது முறையாக இனிதே நிறைவு பெற உள்ளது. ஆம், 2015ஆம் ஆண்டு துவக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கைங்கரியம் முதல் முறை முடிந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அனுதினமும் வாட்ஸ்அப்பிலே பதிவிடப்படுகிறது. முதல் முறை முடிந்து 2வது முறையும் செம்மையாக முடிந்து தற்போது 3வது முறையும் பகவத்கீதையினுடைய மோட்ச சந்நியாச யோகம் என்கிற இறுதி அத்தியாயமான 18வது அத்தியாயத்தினுடைய கடைசி இறுதி ஸ்லோகமான 78வது ஸ்லோகமும் இன்னும் சில தினங்களில் நிறைவு பெற உள்ளது, இனிதே நிறைவு பெற உள்ளது. இந்த கைங்கரியம் 4வது முறையாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே துவக்க உள்ளோம். துவக்குவதற்கு முன் இந்த 3 முறை நாம் பக்தர்களுக்கு அனுதினமும் இதை பதிவிட்டோம் அல்லவா? நீங்கள் எப்படி பயனடைந்தீர்கள்? இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பக்தர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிந்து கொண்டு இந்த 4வது முறையாக மிகவும் மேம்பட்ட வகையிலே, ஆம், ஒரு மேம்பட்ட வகையிலே 4வது முறையாக பகவத்கீதையை பதிவிடுவது என்று அடியேன் முடிவு செய்துள்ளேன். ஆதலால் பக்தர்கள் உங்களது மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தயவு கூர்ந்து அடியேனுக்கு, அதாவது இங்கே இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்று அழைப்பார்கள் அல்லவா, அங்கே அடியேனுடைய இந்த காணொலியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் கமெண்டிலே அடியேனுடைய தொலைபேசி இடம்பெற்றுள்ளது. தொலைபேசி எண் நீங்கள் அழைத்து உங்களுடைய தகவலை, உங்களுடைய அந்த ஆலோசனையை அடியேனுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் இது பல பக்தர்களை சென்றடைய வேண்டும். அவர்கள் பகவத்கீதையை படித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பயனடைய வேண்டும். அந்த வகையிலே இந்த 4வது முறையாக பகவத்கீதையை நாம் பதிவிடுவதற்கு முன் பக்தர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்பட வேண்டும். ஆதலால் வாருங்கள் வாருங்கள் என்று அனைவரையும் இருகரம் கூப்பி அடியேன் அழைக்கிறேன். உங்களுடைய ஆலோசனைகளை பெற்று இந்த பகவத்கீதையினுடைய கைங்கரியத்தை தொடர அடியேன் மிகவும் விருப்பமாக உள்ளேன். மிக்க நன்றி. ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.